இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னா ஹேபிட்ஸை பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மண்பானை செய்கிறவர் இருந்தாராம். அவர் பக்கத்து ஊரில் போய் மண் தான் எடுக்க கழுதை கூட போவாராம். அன்றைக்கி எப்பயுமே கழுதை கூட போய் டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு மரத்தில் கட்டி போட்டு அவர் மட்டும் தூங்குவாராம். அதேமாரி இன்றைக்கும் போய் கட்டி போடலாம் போனாராம். எல்லா கழுதைங்களுக்கும் கவுரு இருந்துச்சான். ஆனால் ஒரே ஒரு கழுதைக்கு கவுரே இல்லையா. என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தாரா. அப்போ ஒரு வழிப்போக்கர் போனாராம். அவர் சொன்னாரா, நீனு கவுரு கட்டுற மாரி பாவனை பண்ண அப்படின்னாரா. அதேமாரி அவரும் பாவனை பண்ணி அங்கே கட்டுற மாரி பண்ணாராம். அதேமாரி அப்படி தூங்கிட்டாராம். அந்த கழுதை நம்மளை கட்டி போட்டுருங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துலையே நிற்கிதான். அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாராம். எந்திரிச்சு, என்னடா அது நம்ம கட்டியே போடல, இது என்ன அப்படியே தான் நிற்கிது அப்படின்னு நினச்சாராம். அப்போ எல்லாத்து கவுரையும் அவுத்து விட்டாரா. ஆனால் அந்த கழுதை கவுரை மட்டும் அவுத்து வரலையா. ஏன்னா நம்ம கட்டவே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அவுத்து விடவே இல்லையா. வான்றாரு, வரவே மாட்டேங்குதான். அப்போ திருப்பி அந்த வழிபோக்கர் வந்தாராம். நீ கட்டுற மாரி பாவனை பண்ணல, அவுக்குற மாரி பாவனை பண்ணியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவரும் அவுத்து விட்டுற மாரி பாவனை பண்ணாராம். அப்புறம்தான் வருதான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹேபிட்ன்றது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, கவுரே இல்லாத போது கவுரு கட்டுற மாரி பாவனை பண்ணாரு. அதேமாரி ஆயிடுச்சு. நம்ம எது தொடர்ந்து செய்கிறோமோ அதுதான் நம்ம ஹேபிட்ஸாக ஆகும். அதனால் நம்ம எப்பயுமே நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும். நன்றி.